சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்தாலே பன்னு வேணும் வெண்ணெய் வேணும்னு நம்ம வாய்க்கே ஏதாவது கேட்குது. அப்பப்போ ஏதாவது ஜூஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தோணுது. அப்போ வீட்டில் இருக்க குட்டீஸுகளுக்கு சொல்லவா வேணும், அவங்களும் ஏதாவது கேட்பாங்கள்ல. என் பையனும் ஒரு 2-3 நாளாகவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, வாடா மகனே நம்ம கடைக்கு போய் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எடுக்கலான்னு போனால் அங்கே பெரிய உருளைக்கிழங்கையே காணோம். அப்புறம் உருளைக்கிழங்கே காணோம் அப்படின்னா அவன் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரே சிரிப்பு. அப்புறம் இன்னொரு கடையில் போயிட்டு உருளைக்கிழங்கை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஈர துணியில் அதை வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1 டைம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது அந்த ஆயில் எப்படி இருக்குன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். செகண்ட் டைம் பொரிக்கும் போது ஹை ஸ்பீடில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துடணும். இப்படி பண்ணால் தான் வெளியே மொறுமொறுன்னு இருக்கும். அதில் ஆரிகானோ மிளகாப்பொடி உப்பெல்லாம் கலந்து நம்ம சாஸோட வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் மகனோ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல இன்னும் ஏதாவது பண்ணி தரணும் போலயே இருக்கே எனக்கு.